நம்மோடு கல்வியாளர் மோகனப்பிரியா இணைந்திருக்காங்க. மேடம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வையில் நவோதய பள்ளிகள் தேவையா திணிப்பா? தேவைன்னா ஏன், திணிப்புன்னா ஏன்? வணக்கம். நவோதயா பள்ளிகளை பத்தின தொடர்ச்சியான ஒரு விவாதம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. தேவையா தேவையில்லையா அப்படின்னும் போது எந்த ஒரு படிப்பையும் உள்ள நம்ம வாங்கி அதனுடைய பலன்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நவோதயா பள்ளிகள்னால கண்டிப்பா பாதிப்புன்றது இருக்க போறது கிடையாது. நம்ம இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை பத்தி தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை இந்த பாயிண்ட்ல பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சிபிஎஸ்இல இந்த நவோதயா பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல அஃபிலியேட் ஆனது. 2010 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வெறும் 250 சிபிஎஸ்இ பள்ளிகள் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 2025 கிட்டத்தட்ட 1600 சிபிஎஸ்இ பள்ளிகள் அஃபிலியேட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாமே தனியார்னால நடத்தப்படக்கூடியவை. அதனால ஹெவி ஃபீஸ் கட்டி தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக இவ்வளோ பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ஸ்கூல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிபிஎஸ்இலனா? பேரண்ட்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இது ஈஸியா இருக்கும், ஜேஇ போலாம், அதே மாதிரி நீட் எழுதுறதுக்கு கிளியர் பண்றலாம். ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கூட நீட் அவசியம் அப்படின்றது வந்தாச்சு. ஸோ எல்லா கோர்சஸ்க்குமே நீங்க நீட் அண்ட் ஜேஇஇ இல்ல ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனோம்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தேவை அப்படின்னு வரும்போது சிபிஎஸ்இ பேட்டர்னை அடாப்ட் பண்றது நல்லதுன்றதுனால தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த பேட்டர்னை அடாப்ட் பண்ணலான்னு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ 1600க்கு மேல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அத்தனையும் ஃபீஸ் வாங்கி நவோதயா பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் இல்லாம ஃப்ரீ எஜுகேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே உங்களுக்கு சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல கொடுக்கும் போது, அது 6th இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 6th இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே ரெசிடென்ஷியல் பேட்டர்ன்ல கொடுக்கும் போது, பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா அதை உபயோகிக்கிறதுல எந்த விதத்திலயும் தப்பு இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்துங்க சார். நன்றி மேடம், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நம்மோடு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கல்வியாளர் இணைந்திருக்கிறார். சார், நவோதய பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கு, ஆதரவு இருக்கு. நீங்கள் எதிர்ப்பா, ஆதரவா, தேவையா, திணிப்பா? இல்ல, நிச்சயமா ஆதரவு தான். அந்த எதிர்ப்புங்கிறதெல்லாம் அரசியல் எதிர்ப்பு தான், மக்கள் மத்தியில எதிர்ப்பு இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்னென்ன, கல்வி தர வேண்டியது அரசனுடைய கடமை, சரிங்களா? மத்திய அரசும் மாநில அரசும் தர வேண்டிய கடமை. அதை தடுத்து நிறுத்துவது என்பது மக்களுடைய நலனுக்கு எதிரானதுதான். அதனால நவோதயா பள்ளிக்கு எதிர்ப்பு அப்படிங்கறத நான் ஒரு கல்விக்கான எதிர்ப்பாகவோ பொதுமக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு ஒரு செயலாக நான் பார்க்கல. அது ஒரு அரசியல் எதிர்ப்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்லை. இருமொழி கொள்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த மொழி கொள்கைக்கு எதிராக இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு சொன்னாங்க, பிஎம்சி ஸ்கூல்னு சொன்னாங்க, எங்களுக்கு நிதியை மறுக்கிறாங்க. அந்த வகையில் தான் நவோதய பள்ளிகளையும் கொண்டு ஹிந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு தமிழ்நாடு அரசு வாதமாக முன் வச்சிருக்கேன். இல்லை, இந்த வாதத்தை இதெல்லாம் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தா ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். இப்பெல்லாம் மக்களுக்கே எல்லாமே தெரியும், உண்மை என்னங்கிறது தெரியும். நீங்க பாருங்களேன், ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எந்த பள்ளியும் ஹிந்தி சொல்லித் தரப்படுவது இல்லையா? இருக்கு, பல பள்ளிகள இப்போதும் ஹிந்தி சொல்லித் தரப்படுகிறது. அரசாங்கம் நடத்துகிற அரசு பள்ளிகளிலே, நகராட்சி பள்ளிகளிலே, ஊராட்சி பள்ளிகளிலே ஹிந்தி சொல்லித் தரப்படுவது இல்லை. இது என்ன ஆகுது அப்படின்னா, யாருக்கெல்லாம் பணம் கட்டி தனியார் பள்ளிகளை சேர முடியுமோ அவர்களுக்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கொள்ள வசதி செய்து தந்திருக்கிறது இந்த அரசு. இதை அரசே செய்து தந்தே நல்லா இருந்திருக்கும்ல, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல. வாய்ப்பை மறுப்பது என்பது ஒரு அரசாங்கத்தின் வேலை இல்லை, வாய்ப்பு தருவதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலையா இருக்கணும். எல்லாம் இந்த மொழி கொள்கை என்பதோ அப்புறம் இந்தி திணிப்பு அப்படிங்கிறதோ முழுக்க அரசியல் வாதம் தான், வேற எதுவுமே இல்லை. இப்ப பாருங்களேன், எனக்கு கத்துக்க வேண்டாம் சொன்னா யாரும் என்ன கம்பல் பண்ண போறாங்க சொல்லுவாங்க, யார் என்ன கட்டாயப்படுத்த போறாங்க? நான் ஹிந்தி கற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொன்னா கத்துக்கூட தான் ஆகணும்னு சொன்னாதான் ஹிந்தி திணிப்பு. அப்படி இல்லை, கதவை திறந்து வைக்கிறோம், வர்றவங்க வாங்க, அவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு திணிப்புங்கிறது? எல்லாமே அதான் சொல்றேன், 60 ஆண்டுகளாக தமிழ் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அந்த வஞ்சகம் தொடர்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க சார், நீங்க ஒரு கல்வியாளராக உங்கள் பார்வையில் இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வகுப்புக்கு 6வதுலேருந்து தொடங்குறாங்க, ஒரு வகுப்புக்கு 40 இடங்கள், 2 பிரிவு, 80 பேர் தான் மொத்தம் சேர்க்க முடியும். ஒரு மாவட்டத்தில் 80 பேர் தான் சேர்க்க முடியுங்கிறப்ப கோச்சிங் பயிற்சி மையங்கள் இது சேரணுங்கிறதுக்காக நுழைவுத் தேர்வுக்காக பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி மையங்கள் இப்போ நீட்டுக்கு எப்படி பயிற்சி மையங்கள் அப்படி நிறைய உருவாகி அது ஒரு பெரிய வணிகமாக மாறி இருக்கோ, அதுபோல் இதையும் ஒரு வணிகமாக மாற்றுவதற்கான முயற்சி அப்படிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, இந்த வாதத்தில் 2 தப்பு இருக்கு. என்னன்னா, ஒன்று, அது வெளியில போய் கற்றுக்கிட்டாலும் சரி, பள்ளிக்குள்ள கற்றுக்கிட்டாலும் சரி, அவங்க ஏதோ ஒன்று கற்றுக்க போறாங்க, அவ்வளோதானே. கல்வி என்பது கல்வி தான். கல்வியை தவிர்த்து வேற ஏதோ ஒன்று புதுசாக சொல்லித்தர போறது இல்லை, அது ஒன்று.
அப்புறம் இரண்டாவது மிக முக்கியமா சொல்றேன், இதெல்லாம் இவர்களாக புனைகிற கதைகள் தான். சரிங்களா? ஒரு பையனுக்கு வேண்டிய தரமான கல்வியை மத்திய வாரியத்தினுடைய அவங்களே கொடுக்க, சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ஸ் அவங்களே கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஏன் வெளியே போறாங்க? பள்ளியில தரமான கல்வி வழங்கப்படுவதில்லைங்கிறதுனால தான் வெளியே போறாங்க. அப்படி ஒரு தரமான கல்வி இங்க வழங்கப்படாதுன்னு இவங்களாவே முடிவு பண்ணா அது எப்படி? அதெல்லாம் சரியாவே இல்லை. அதெல்லாம் சரி, அதுவே போகட்டும். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலே இல்லை, ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க யாருமே டியூஷன் போறது இல்லையா, வெளியே போய் படிக்கிறது இல்லையா? இந்த வாதம் எல்லாம் சும்மா ஒரு சொத்தையான வாதம். அன்னைக்கு நான் வந்து ஒரு கல்வியாளர் தான் பேசுறேன், அரசியல்வாதியா நான் பேசல. சரிங்களா? அரசியல்வாதியாவே சொல்லலை. நான் கல்வி எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும், அல்ல எந்த ஒரு தடையும் அரசாங்கமே ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? நீங்க இங்க தான் போய் படிக்கணும் இப்போ கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு விருப்பப்பட்ட எங்க வேணா படிக்கலாம். நான் முழுக்க தமிழ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு அதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை, நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். ஆனால் ஒரு கல்வி வழங்கப்படுகிற போது வேண்டாம் என்று கொடுக்கிறது அது உலகத்திலே இந்த ஒரு அரசாங்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயுமே இது மாதிரி இல்லை. முழுக்க அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு அரசியல், மக்கள் நலனுக்கு நல்லதல்ல இதெல்லாம். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.